மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு, கொள்ளுப்பருப்பு ரசம் தான் செஞ்சுருந்தேன். 3 பேர்த்துக்குமே கோல்டாக இருக்கிறதுனால சரி கொள்ளுப்பருப்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுமே சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா தான் நான் அடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சேன். உருளைக்கிழங்கு பொரியல் லஞ்சுக்காக செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற வரைக்குமே சாமி வெளியில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுற? சமைக்கிறியா? என்ன சமைக்கிற? அம்மா பச்சல்லு. சாமிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் துணிகளெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். ஈவினிங்கில் மழை பெய்யறதுனால ஈவினிங் டைமில் துவைச்சி காய போட முடியாதுல்ல, அதனாலேயே காலையிலேயே துவைச்சி காய போட்டோன்னா ஈவினிங் எடுத்து வச்சிடலான்ட்டு இந்த வேலையை காலையிலேயே முடித்தாச்சு. துவைச்சி முடித்ததுக்கப்புறமா சாமிக்கு வந்து கூழ் காய்ச்ச வேண்டியது இருந்துச்சு. எங்களுக்கு லஞ்சுக்கு சாப்பாடே வச்சுட்டேன். அதனால் அவங்களுக்கு மட்டும் சத்துமாவு கூழ் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு எனக்குமே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக காஃபி போட்டு குடித்தாச்சு. நான் காஃபி போடுற டைமில் கூழுமே ரெடி ஆயிருந்துச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.